நேற்றுக்கு இருக்கும் குரங்கு வந்துடுச்சு. ஏலியை போய் நம்ம என்னப்பா பண்ண முடியும்? ஏலியை நம்மளாம் பிடிக்க முடியாதுல்ல. நான் போய் பார்த்து என்ன பண்ண போகிறேன் விடுங்க. டிஎன் ராய்ஸ்டாரா? நீச்சல் தெரியாது. நான் சொன்னேன் டான்சர். நான் சொன்னமுல்ல, நான் தான் சொன்னமுல்ல. சரி ஓகே, நான் ஒன்று கேட்கவா? யானைங்க 4 யானை இருந்துச்சான். அதில் வந்து 4 யானையில் நடக்கவே முடியாமங்கிறேன். நான் எங்க இந்த சைக்கிள் ஓட்டுறது? இந்த ஸ்டிக்கை தான் ஓட்டின்னு உக்காந்துக்கிறேன் நான். நான் எங்க இந்த சைக்கிள் ஓட்டுறது? ஸ்மைல் ஜோஸ், ஹாய் அக்கா. ஹாய்மா, வாங்க, வெல்கம். சாப்பிட்டாச்சா? பாப்பா இருந்திருந்தா என்ன ஒரு கோலை கூத்து பண்ணிட்டு இருப்பா. அவ அம்மா குரங்குமா அப்படின்னு கத்தி என்ன ஒரு அமகலம் பண்ணிட்டு இருப்பா. பாப்பா இல்லாதது நல்லது. சரி, நான் அந்த யானை ஜோக் சொல்கிறேன். 4 யானைங்களாம். அந்த 4 யானைங்களும் காற்றுல தறந்து. அந்த 4 யானைங்களும் என்ன பண்ணிச்சுங்களா, ஒரு போட்டிக்கு போச்சுங்களாம். அந்த போட்டியில் வந்து நான் ஃபஸ்ட்டு, நீ செகண்டு, நீ தேர்டு, நீ ஃபோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு 4 நம்பர் வச்சுக்கிச்சிங்களாம். அந்த 4 நம்பரில் எது ஃபஸ்ட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எது ஃபஸ்ட்டு வந்திருக்கும்? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன் பிரதர், சாப்பிட்டேன். எல்லா ஆவியையும் பிடிக்கலாம், ஆனால் ஒரு ஆவியை மட்டும் பிடிக்க முடியாது. அது என்ன? கொட்டாவி. கொட்டாவி கொட்டாவி. சொல்லி வாய முடியல, எனக்கு தூக்கம் வருது பாப்பா. கொட்டாவி கொட்டாவி விட்டுன்னு இருக்கேன். 4 யானைங்க போட்டிக்கு போச்சுல, அந்த எந்த யானை ஃபஸ்ட்டு வந்திருக்கும்? அதுதான் சொல்கிறேனே, கொட்டாவின்னு சொல்லி நான் கொட்டாவி விட்டுட்டு இருக்கேன். சரி, இன்னொரு விடுகதை கேட்குறேன். நாய், சரியா? நாய் வந்து கடைக்கு போயிட்டு நாய்கிட்ட வந்து ஒரு வயசான தாத்தா சொன்னாராம், அந்த நாய் பேர் வந்து செல்லம்மா, வீட்டில் வளர்க்குற நாய் அது. அந்த யானை கதை குட்டியாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அந்த எதில் விட்டேன்? யானை. சரி, நாய் வந்து பப்பின்னு வச்சுக்கோங்களேன். பேர் நாயின்னு சொன்னால் கொஞ்சம் எனக்கு நான் வந்து பைரவரை கும்பிட்றதுனால வந்து எனக்கு நாயின்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து பைரவான்னு சொல்கிறேன், ஓகேவா? இல்லை பப்பி, ஓகே, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் பப்பின்னே சொல்கிறேனே. பப்பிக்கிட்ட வந்து சொன்னாங்களாம், தாத்தா வந்து சொன்னாங்களாம், பப்பி எனக்கு ரொம்ப பசிக்குது பப்பி, வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு போய்ட்டு பிஸ்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சான் அந்த தாத்தா வந்து அந்த பப்பிக்கிட்ட. அதுக்கு வந்து பப்பியும் வந்து சரின்னு சொல்லிட்டு காசை வாங்கிக்கின்னு இங்கே வந்து ஓடிச்சான். செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சான். தாத்தா பசியோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்படியே வந்து தாத்தா சொன்னாராம், எனக்கு பிஸ்கெட் வாங்கிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு ரஸ்கோ இல்லை பொறையோ எது வேணுமோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் தாத்தா. அப்போது சரின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும், அதாவது தாத்தாக்கும் பிஸ்கெட்டு, பப்பிக்கும் வந்து அதுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பப்பி வந்து ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோம் இங்கேருந்து போயிட்டு? சொல்லுங்கள்.